அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாஸ்து பற்றிய ஒரு சில தகவல்களை இன்று தெரிந்து கொள்ளலாம். வாஸ்துல திசைகள் அப்படின்னா என்ன? அது எத்தனை திசைகள் இருக்கிறது? திசைகள் என்பது 8 வகையாக பிரிக்கப்படுகிறது. வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு. 8 திசைகளாக பிரிக்கப்படுகிறது. இதில் வடகிழக்கு என்பது வடக்கும் கிழக்கும் சேரக்கூடிய பகுதி. தென்கிழக்கு தெற்கும் கிழக்கும் சேரக்கூடிய பகுதி. தென்மேற்கும் தெற்கு மேற்கும் சேரக்கூடிய பகுதி. வடமேற்கு என்பது வடக்கும் மேற்கும் சேரக்கூடிய பகுதி தான் வடமேற்காக எடுத்து கொள்ளப்படுகிறது. இதில் இடம் வாங்கும் போது வாஸ்து பார்க்க வேண்டுமா அல்லது வீடு கட்டும் பொழுது வாஸ்து பார்க்க வேண்டுமா என்று பெரும்பாலான அளவர்களுக்கு குழப்பம் நிலவிக்கொண்டே தான் இருக்கிறது. அப்போ எப்பவுமே ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கும் பொழுது அந்த இடத்தை தேர்வு செய்வதுதான் மிக மிக முக்கியமான ஒன்றாகும். நீங்கள் இடத்தை தவறாக தேர்வு செஞ்சுட்டு வீடை என்னதான் வாஸ்துப்படி அமைத்தாலும் நல்ல பலனை கொடுக்காது. அப்போ இடம்தான் பிரதானம். இப்போ இடம் எப்படி தேர்வு செய்ய வேண்டும்? இடத்தை ஆண்மனை, பெண்மனை, அழிமனை என்று 3 வகையாக வாஸ்துவில் பிரிக்கிறோம். அப்போ ஆண்மனை என்பது கிழக்கும் மேற்குமாக இருக்கக்கூடியது ஆண்மனை. பெண்மனை என்பது வடக்கும் தெற்கு நீளமாக இருக்கக்கூடியது பெண்மனை. இது 2 மற்ற வடக்கு திசையும் இல்லாமல் கிழக்கு திசையும் இல்லாமல் ஏதாவது ஒரு திசையை பார்த்து வடகிழக்கு திசையோ இல்லை வடமேற்கு திசைகளோ பார்த்து இடம் இருந்தால் அதற்கு பெயர் அழிமனை என்று எடுத்துக்கொள்ளப்படும். எனவே மனையை தேர்வு செய்யும் பொழுது வாஸ்துப்படி தேர்வு செய்வது வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் ஆரோக்கியத்தையும் செல்வச் செழிப்பான வாழ்க்கையையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வாய்ப்பளித்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. அடுத்த பதிவில் தொடர்ந்து வாஸ்து பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். நன்றி.